சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டு சிலு எனக்காய் கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையோ மாட்சிமையோ மகத்துவமோ எனக்குத்தானே என்னென்னோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்னென்னோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே உனக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கு 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 முன்னால் உமக்கென்று இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உமக்கென்று வாழ்ந்த பிசாசை எதிர்க்க பலவிதமான ஜாதிகளை எதிர்க்க பலவிதமான பிசாசை எதிர்க்க பலவிதமான பிசாசின் ஆவிகளை எதிர்க்க பலவிதமான வல்லமைகளை எதிர்க்க உமக்கென்று பிரித்தெடுத்த ஆண்டவரே அந்த பலவிதமான ஆவிகளை எதிர்த்து ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை எதிர்த்து ஜெயிக்க பலவிதமான வல்லமையை எதிர்த்து ஜெயிக்க ஸ்ரீமா கத்த டட ரியான் தரக்கமான அல்ம ரக்கமான சபா தடியா அல்ம ரக்கமான கபா பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிய வல்லமையை ஜெயிக்க ரிக்க மன சபா தடா அல்ம ரக்கமான கமா நத்துடி அந்த ரக்க நீமா நர மன சபா தடா அல்ம ரக்கமான கபா தடா அந்த பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை
ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஸ்ரீமா நர மன கப தடா அல்ம ரக்க மன கம நத்துடி அந்த ரக்க ரீப நர மன சப தடா பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை மேற்கொள்ள பலவிதமான ஆவிகளை ஜெயித்து ஜெயம் அடைக்க பலவிதமான வல்லமையை ஜெயித்து ஜெயம் அடைக்க ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஸ்ரீமா நர மன கப தடா அல்ம ரக்க மன கம நத்துடி அந்த ரக்க ரீப நர மன கம நதியா ரீமா நர மன கப தடா ரிக்க மன கப தடா ரிப தடா அல்ம ரக்க மன சம நத்துடி அந்த பலவிதமான ஆவியை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ரீமா நர மன கப தடா அல்ம ரக்க மன கப தடா யாத ரக்க மன Shima lara mana kaba, ika mana kaba dadi andara, riba lara mana kaba dulia, rima lara mana saba dulia, alma raka mana kaba dada, palabeda mana ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க, பலவிதமான ஆவிகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, எங்க மேல ஊற்ற பரணும், 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 தகப்பனே 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 தகப்பனே, rima lara mana kaba dada, riada raka mana, alma raka mana saba dada, riba lara mana kaba dada alma raka mana kaba dudi அந்த ரக்க mana சீமனா riba lara mana kaba dada alma raka mana kaba dada அந்த அபிஷேக வல்லமை அந்த அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பலவிதமான ஆவியை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க பலவிதமான ஆவிகளை ஜெயிக்க அந்த வேலையை மேல எங்க மேல alma raka mana kaba dada riba lara mana kaba natudi அந்த ரக்க mana riba lara mana saba dudia alma raka mana kaba dada rianda raka riba lara mana kaba dada rianda ra alma raka mana saba dada இயேசுவின் நாமத்தில் அந்த பலவிதமான ஆவியை ஜெயிக்க பலவிதமான வல்லமையை ஜெயிக்க பலவிதமான வல்லமையை ஜெயிக்க பலவிதமான வல்லமையை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க சீமா lara mana kaba dada rianda ra alma raka mana kaba dada alma raka mana saba dada andara niman kerra mana kaba dada அந்த பலவிதமான வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க பலவிதமான வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஏ மாலா ரகா alma raka mana toda rika mana sadadara alma raka mana katodia nima kara mana katoda alma raka mana saba dada nima nara mana kaba dada alma raka mana kaba natodi அந்த ரகா இயேசுவின் நாமத்தில் அந்த பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க எப்படிப்பட்ட அபிஷேக வல்லமை எப்படிப்பட்ட அபிஷேக வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரே நிரப்புங்க எங்களை ஒவ்வொருவரே நிரப்புங்க எங்களை ஒவ்வொருவரே நிரப்புங்க பலவிதமான ஆவியை ஜெயிக்க பலவிதமான ஆவியை ஜெயிக்க பலவிதமான வல்லமையை ஜெயிக்க பலவிதமான வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க riba lara mana kaba alma raka mana kama natudi அந்த ரகா riba lara mana saba dada ya alma raka mana kama natudi அந்த ரா riba lara mana saba dada riba lara mana kaba dada ya அந்த ரகா mana alma raka mana kaba dudi அந்த ரகா riba lara mana saba dudi riba lara mana katoda reka nasia alma raka dula riba lara mana kama natudi riba lara mana katodia alma ra sedada reka todia andria riba lara do raka todia அந்த rimana riba lara mana saba dudi karao இயேசுவின் நாமத்தில் இந்த பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும் எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணுமோ எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணுமோ அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா நீக்க மன கபதடா எங்களுக்கு உள்ளே இருந்து எங்களுக்கு உள்ளே இருந்து எங்களுக்கு உள்ளே இருந்து எங்களை தூண்டி விட்டு ஆண்டவரே நீ வளர மன எங்களை ஏவி விட்டு ஆண்டவரே கர்த்தருடைய கோபத்தை உள்ளாக்க நினைக்க கர்த்தருடைய கோபத்தை உள்ளாக்க நினைக்க அந்த பலவிதமான ஜாதி அந்த பலவிதமான ஆவி அந்த பலவிதமான ஆவி இந்த பலவிதமான ஆவி இது வெளியே இருந்து போராடுறது அல்ல இது நமக்குள்ளே இருந்து போராடுது நம்ம கூடவே இருந்து போராடுறது நம்ம கூடவே இருந்து போராடுது சீமா கத்த நடரியா அல்மா ரக்க மன கபா தடா லீப நர மன கம நத்தோடி ஆந்தரா லீப நர மன சபா தடா லீமா
கர மன கபதடா ரிக்க மன கபதடா அல்மா ரக்க மன சம நத்துடி அந்த ரக்க மன ரிபலர மன கபதடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ளே இருந்து எங்க கூடவே இருந்து எங்க கூடவே இருந்து எங்களுக்கு விரோதமா போராடுற இந்த பலவிதமான ஆவி இந்த பலவிதமான ஆவி இந்த பலவிதமான ஆவிகள் அல்மா ரக்க மன வெளியிருந்து போராடுறது இல்ல உள்ளவே இருந்து போராடுற உள்ளவே இருந்து போராடுற Shima kata dada, alma raka mana kama nato dianda raka, alma raka mana kaba dada, riba dada mana kama nato dianda raka mana. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எங்க கூடவே இருந்து எங்க கூடவே இருந்து சபைக்குள்ளேயே இருந்து குடும்பத்துக்குள்ளேயே இருந்து எங்க கூடவே இருந்து எங்களுக்கு விரோதமா போராடுற எங்களை தூண்டி விட்டு எங்களை ஏவி விட்டு எங்களை செயல்பட வைத்து தேவ இடத்த கோபத்தை பெற வைக்கிற தேவ கோபத்தை சம்பாதிக்க வைக்கிற இந்த பலவிதமான ஆவி இந்த பலவிதமான ஆவி இந்த பலவிதமான ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்க இந்த ஆவியை முறியடிக்க ஒரு அபிஷேக வல்லமையா ஒரு அபிஷேக வல்லமையா ஒரு அபிஷேக வல்லமையா ஒரு அபிஷேக வல்லமையா எங்களை நிரப்பங்க ஆண்டவரே 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 சிவா லர மன கபதடா அல்மா ரக மன கபதடா ரிபா லர மன கம நத்துடி அந்த ரக மன ரிபா லர மன கபதுடி அந்தரா ரிபா லர மன சபதடா அல்மா ரக மன கபதடா அல்மா ரப துடி அந்தரா ரிபா லர மன கபதடா எல்மா ரக மன ரிபா தடியா அல்மா ரக செமனடா ரிபா லர மன கபதுடி அந்தரா அல்மா ரக மன கம நத்துடி அந்த ரக மன அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா அதை மேற்கொள்ளுவதற்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும் எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும் மோசேக்கு வந்து அபிஷேகம் ஆரோடு வந்து அபிஷேகம் அந்த ரெண்டு பேருக்கு மேல வச்சு அந்த அபிஷேக வல்லமையா எங்க மேல வச்சு அந்த பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த பலவிதமான ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த பலவிதமான வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே மோசேக்கு மேல வச்சதை போல மோசேக்கு மேல வச்சதை போல எங்க மேல வைத்து ஆண்டவரே அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க சீவா நர மன கபதடா அல்மா ரக மன கம நத்துடி அந்த ரக மன சிவதடா மன கபதடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த அபிஷேக வல்லமையை எங்க மேல ஊத்துங்க ஆண்டவரே எங்க மேல ஊத்துங்க ஆண்டவரே எங்க மேல ஊத்துங்க ஆண்டவரே மோசே ஜெயிச்சதை போல நாங்க ஜெயிக்கிற ஆண்டவரே மோசே ஜெயிச்சதை போல நாங்க ஜெயிக்கிற ஆண்டவரே ஆரோன் ஜெயிச்சதை போல நாங்க ஜெயிக்கிற ஆண்டவரே அவங்களுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமை எங்க மேல வச்ச ஆண்டவரே இந்த வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க இந்த வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க இந்த வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க சீமா கட்ட டடா அல்மா ரக மன கம நத்துடி அந்த ரக மன அல்மா ரக்க மன சபா துடியா ரிபா லர மன கபா துடியா அந்தரா அல்மா ரக்க மன கபா துடியா அந்த ரிபா லர மன சபா துடியா கரா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அல்மா ரக்க மன கபா துடா அல்மா ரக்க மன சபா துடா ரிபா லர மன கபா துடியா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத அந்த வல்லமைகள் பொல்லாத அந்த வல்லமைகள் பொல்லாத அந்த வல்லமைகள் பொல்லாத அந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த பொல்லாத வல்லமைகள் ரிக்க மன சபதடா அந்த பலதரப்பட்ட ஆவி அந்த பல ஜாதியான பிசாசு அந்த பல ஜாதியான பிசாசு இது ஒரு ஜாதியானது அல்ல இது பல ஜாதியான பிசாசு எங்களுக்குள்ளே இருந்து சபைக்குள்ளே இருந்து சபை மக்களுக்குள்ளே இருந்து குடும்பத்துக்குள்ளே இருந்து போராடுற இந்த பலவிதமான இந்த பல ஜாதியான ஆவிகளை ஜெயித்து ஜெயம் எடுப்பதற்கு அந்த அபிஷேக வல்லமையை எங்க மேல ஊற்றி ஆண்டவரே எங்க மேல ஊற்றி ஆண்டவரே மிக்க மன அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்கிறவளா அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்கிறவளா இந்த வேலைகளை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க 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 ஸ்ரீமா கத்த நடா அல்மா ரக மன கம தடி அந்த ரிபா லர மன கம நத்துடி அந்த ரக மன ரிபா லர மன சப தடி அந்த ரப தடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்ப அப்படியே அந்த ஆவி நிறைவே அந்த பல ஜாதியான பிசாசுக ஜோமன் பல ஜாதியான ஆவிக்காக ஜோமன் அந்த பல ஜாதியான ஆவிக்காக ஜோமன் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது எங்க கூடவே வந்து எங்க கூடவே வந்து எங்களை போலவே இருந்து எங்களை போலவே காமிச்சு எங்களை போலவே நடிச்சு ஸ்ரீமா கத்த நடா எங்களை தூண்டி விட்டு எங்களை ஏவி விட்டு எங்களை தேவ கோபத்தை உள்ளாக்க நினைக்கிற இந்த பல ஜாதியான ஆவிகள் இந்த பல ஜாதியான ஆவிகள் இந்த பல ஜாதியான ஆவிகள் இந்த பல ஜாதியான ஆவிகள் இன்னைக்கு முறி அடிக்கப்படு இன்னைக்கு முறி அடிக்கப்படுவது எல்லா ஆவியல் நிறைவு எல்லா ஆவியல் நிறைவு ஸ்ரீமா கத்த நடா அல்மா ரக்க மன மோசே ஜெயிச்சதை போல ஆரோன் ஜெயிச்சதை போல அந்த ஆவியை நம்ம ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் அல்மா ரக்க மன கபா தடா அப்படி இல்லாத பட்சத்தில் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல நேரடியா பாயும் நம்ம மேல நேரடியா பாயும் அல்மா ரக்க மன சபா தடா அந்த ரக்க அல்மா ரக்க மன கபா நத்துடி அந்த ரக்க மன
இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆவிகள் நிறைவு எல்லா ஆவிகள் நிறைவு அந்த பல ஜாதியான ஆவிகள் அந்த பல ஜாதியான ஆவிகள் அந்த பல ஜாதியான ஆவிகள் அந்த பல ஜாதியான ஆவிகள் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் எங்க கூடவே இருந்து எங்களுக்கு விரோதமா போராடி எங்களை தூண்டி விட்டு ஏவி பார்க்கிற தேவ கோபத்தை உள்ளாக்க நினைக்க பார்க்கிற அப்படிப்பட இந்த பல ஜாதியான ஆவிகள் இந்த பல ஜாதியான ஆவிகள் இந்த பல ஜாதியான ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக 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 ஏ மா லா ரா ஏ பா தா டா ரா கா அல் மா ரா கா டா டா ரி பா டா டா ரா கா மா அல் மா ரா சா மா நா தோடா ரி கா மா நா கா டா டா ரி பா லா ரா பா டா ரி மா லா ரா மா கா தோடா கா அல் மா ரா கா மா நா கா ரி கா மா நா டா டா ரா கா மா அல் மா ரா கா மா நா கோ டா டா ரி பா லா ரா அல் மா ரா கா அந்த பல ஜாதியான ஆவிகள் அந்த பல ஜாதியான ஆவிகள் எனக்கு அழிக்கப்படுவதாக 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 பொல்லாத பல ஜாதியான ஆவி எங்கவே கூடவே இருந்து எங்க போலவே காண்பிச்சு எங்களை போலவே காண்பிச்சு சிவா கட்டடா அல்மா ரக்க மன கபா தடா ரிபா லர மன கபா தடா அல்மா ரக்க மன சபா தடா ரிக்க மன கபா துடி அந்தரா அல்மா ரக்க மன சபா தடா ரியாந்தா அல்மா ரக்க மன கபா தடா ரிபா லர மன சபா துடி அந்த ரக்க மன கபா துடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த பலஜாதியான வல்லமை அந்த பலஜாதியான வல்லமை இன்னைக்கு முறிக்கப்படணும் இன்னைக்கு முறிக்கப்படணும் இன்னைக்கு முறிக்கப்படணும் இன்னைக்கு முறிக்கப்படணும் அந்த பலஜாதியான ஆவி அந்த பலஜாதியான ஆவி அந்த பலஜாதியான வல்லமை அந்த பலஜாதியான கிரியைகள் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் சபையா வருமானப்பட்டு ஏ மா காதா அல் மா ரா காதா நீ மா தா டா ரா கா நீ மா லா ரா மா நா Almaraka manaka rakato naraba almaraba dadara ni manara mana almaraba sabadura kara ni manara mana kabadara ni manara mana kabaduri malkara rika mana sabaduri அந்த rika bo ni manara mana அந்த ஒரு மன பட்ட முடிக்கும் அந்த ஒரு மன பட்ட முறிக்கிறோம் அந்த கிரிகளை முறிக்கிறோம் அந்த பலஜாதியான ஆவிகள் அந்த பலஜாதியான ஆவிகள் அந்த பலஜாதியான வல்லமைகள் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இன்னைக்கு முறி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அத முறி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாமத்தை ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இந்த பலஜாதியான ஆவிகள் இனி தலை எடுக்கவே கூடாது இனி தலை எடுக்கவே கூடாது எந்த ரூபத்தில் எந்த கோணத்தில் எந்த விதத்தில் அந்த பலஜாதியான ஜாதி வல்லம் அந்த பலஜாதியான வல்லமைகள் இனி தலை எடுக்காதபடி இனி தலை தூக்காதபடி அதை எல்லாம் முறி அடிச்சு ஜெபிக்கிறோம் 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 எந்தெந்த ரூபத்தில் எந்த விதத்தில் எந்த கோணத்தில் அந்த வல்லமைகள் ஆண்டவரே 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 ரிக்க மன சபா தடா ரியாந்தரா அல்மா ரக்க மன கபா தடா alma raka mana sema naturi anda raka riba larra mana saba dada alma raka mana kaba dudi andara riba kara mana saba dudi akara இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த பலஜாதியான ஆவிகள் அந்த பலஜாதியான வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறிச்சு நிர்மலமாக்கி போடுறோம் முறிச்சு நிர்மலமாக்கி போடுறோம் முறிச்சு நிர்மலமாக்கி போடுறோம் முறிச்சு நிர்மலமாக்கி போடுறோம் இனி எந்த விதத்திலும் அந்த வல்லமைகள் தலை எடுக்காதபடி அதை தலை எடுக்காதபடி அதை தலை தூக்காதபடி அதை எல்லாம் அழிச்சு போடுங்கப்பா அதை எல்லாம் அழிச்சு போடுங்கப்பா அதை எல்லாம் அழிச்சு போடுங்கப்பா அதை எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா அதை எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா அதை எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா அதை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி போடு அதை எல்லாம் ஒன்றுமில்லாம ஆக்கி போடும் அதை எல்லாம் ஒன்றுமில்லாம ஆக்கி போடும் கர்த்தருடைய கரை இறங்கி ஒரு பலத்த கிரியை செய்யட்டும் 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 கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய கரம் இறங்கி அந்த பலஜாதியான ஆவிகளை எல்லாம் கர்த்தர் முறிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டு கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே உயிர்த்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட உயிர்த்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினம் ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தை பிரித்தெடுத்த ஆண்டவர் அந்த சத்துருவை மேற்கொள்ள பிரித்தெடுத்த ஆண்டவர் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட மலை வாழ் அந்த சத்துருவை மேற்கொள்ள ஜெயிக்க அந்த பலஜாதியான ஆவியை ஜெயிக்க அந்த பலஜாதி
பலச்சாதியான ஆவியை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான ஆவியை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான ஆவியை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான வல்லமையை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான வல்லமையை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான வல்லமையை ஜெயிக்க. சீமா கத்த டடாரியா அல்மா ரக மன கபா டடா. அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமை, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட 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 வல்லமையா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமையா, பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமையா, பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமையா எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அந்த சத்துருவை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான ஆவியை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான ஆவியை ஜெயிக்க, அந்த பலச்சாதியான ஆவியை ஜெயிக்க, பலச்சாதியான ஆவியை ஜெயிக்க. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வல்லம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமை, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்க, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்க, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை நிரப்பங்க, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்க. ஆண்டவர் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது பலவிதமான ஜாதி. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவனோடு கூட வந்த பல ஜாதியான ஜனங்கள், அதை நான் பலவிதமாக பல ஜாதியான பிசாசை நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை என்னங்க பார்க்க முடியும்? என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய கிரியைகளை பார்க்க முடியும். யாத்திராகமத்தில் அவன் வெளியே வந்தாலும் அந்த என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் தான் அவன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறான் அப்படின்றத நம்ம என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அவருடைய முதல் கிரியை அவன் முழுவதும் பார்த்த இந்த சாப்பாட்டை மையமாக வச்சு கிரியை செய்கிறது. அந்த பலவிதமான சாதியினுடைய முதல் கிரியை அவனுடைய போட்டல். இந்த 7 கிரியைகளும் அதுக்காகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். 7 கிரியைகளுக்கும் 7 காரியத்துக்கும் சாப்பாட்டை மைய வச்சு ஆகாரத்தை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவனுடைய முதல் கிரியை என்னன்னா, சாப்பாடை விருப்பத்தோடு நம்ம என்ன செய்கிறது? அவன் சாப்பிடுறது விருப்பத்தோடு. அது என்னாகும்? 11ஆம் வசனம் சொல்லுது, அந்த மிகுந்த இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். எதுக்கு மேலே அப்படின்னா சாப்பாட்டுக்கு மேலே. அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப விருப்பத்தோட சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்றது, ரொம்ப நேசித்து சாப்பிட்றது, ரொம்ப ரசித்து சாப்பிட்றது, ரொம்ப ருசித்து சாப்பிட்றது. அப்படி சாப்பிடலாம், இப்படி சாப்பிடலாம். அந்த சாப்பாட்டுக்கு மேலே எப்படி இருக்கிறது? அப்படி சாப்பிடலாமா, இப்படி சாப்பிடலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா. ஒரு சாப்பாட்டை எப்படியெல்லாம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட முடியுமோ அப்படி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றது எந்த ஆவின்னா இந்த பல ஜாதியான ஆவி தான். எந்த ஆவி அது? எந்த ஜாதி இது? எந்த ஆவி? வேற யாரும் அந்த ஆகாரத்தை மேலே மிகுந்த இச்சை உள்ளவனை எங்கேன்னு செய்யல, வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. வேற எங்கேயுமே இச்சைகள் பலவிதம். அதில் ஒன்று என்ன? சாப்பாட்டுக்கு மேலே பயங்கர விருப்பம், பயங்கர விருப்பம். விருப்பத்தோட சாப்பிட்றது, ரசித்து சாப்பிட்றது, ருசித்து சாப்பிட்றது, இப்படி சாப்பிடலாமா, அப்படி சாப்பிடலாமா என்று சொல்லி அந்த சாப்பாட்டுக்கு மேலே ஒரு மிகுந்த ஆர்வத்தை காட்டுகிற இந்த முதல் ஆவி. ஏன்னா சோதோமின் பாவத்தில் ஒரு பாவம் என்ன தெரியுமா? ஆகார திரட்சை. சோதோமின் பாவத்தில் ஒரு பாவம் என்ன? ஆகார திரட்சை. இன்றைக்கி சாப்பாட்டை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். சாப்பாட்டை போல ஒரு மோசமான ஆவி வேறு எந்த ஆவியும் கிடையாது. சோதோமில் விபச்சார பாவத்துக்கு எந்த அளவுக்கு எழுதுச்சோ அந்த அளவுக்கு ஆகார திரட்சை, ஆகார திரட்சை. அந்த ஆகார திரட்சைன்றது ஒரு பயங்கரமான ஆவி. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மிகுந்த இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். யார்? பலஜாதியான ஜனங்கள். அப்போ அந்த பலஜாதியான ஆவியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கட்டி செபிக்கிறோம். அதில் முதல் கிரியை என்ன? சாப்பாட்டுக்கு மேலே அதிகமான விருப்பம். சாப்பாட்டு மேலே அதிகமான விருப்பம், அதிகமான டேஸ்ட்டை விரும்புறது, அதிக சாப்பாட்டை விரும்புறது, விதவிதமான சாப்பாடுகளை விரும்புறது. நமக்கு சரீரத்துக்கு தேவையான சாப்பாட்டை சாப்பிட்றது தப்பல்ல, சரீரத்துக்கு தேவையான உணவுகளை உணவுறது தப்பல்ல, சாப்பாடை சாப்பிட்றது தப்பல்ல. ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? அதுக்கு மேலே பயங்கர விருப்பம் வரக்கூடாது. சாப்பாட்டுக்கு மேலே விருப்பங்கள் வரக்கூடாது. விருப்பத்தோடு சாப்பிட்றது வேற, கடமைக்காக சாப்பிட்றது வேற. சாப்பாடை சாப்பிடணும், அதான் உயிர் வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த சாப்பாடு எப்படி சாப்பிடக்கூடாது? ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடாது. எனக்கு விருப்பமான உணவு, நமக்கு விருப்பமான உணவுன்னு ஒரு நபர் சொல்லுவாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த பலஜாதியான ஆவி. ஒரு நபர் இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லி விருப்பத்தோடு ஒருத்தர் சாப்பிடுவாங்கன்னா, அதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது பலஜாதியான ஆவி. இந்த முதல் கிரியை பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படி ஜெபிக்க போகிறோம். நல்ல பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சி அப்படி எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவி என்ன ஆவி? சாப்பாட்டை விருப்பத்தோடு சாப்பிட வைக்கிற ஆவி, சாப்பாட்டை விதவிதமாக விரும்ப வைக்கிற ஆவி, சாப்பாடை விதவிதமாக டேஸ்ட் பண்ணுற ஆவி. அப்படி அந்த சாப்பாட்டில் விரும்ப வச்சு டேஸ்ட் பண்ணி
நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அந்த ஆவியை இன்னைக்கு கர்த்தர் முறியடிக்கணும். இது ஆகார திரட்சை, இது பொல்லாத பிசாசுக்கு ஈக்குவலானது, இது பொல்லாத ஆவி. இதுதான் இந்த ஜனங்கள் மேல தேவ கோபத்தை வந்ததுக்கு காரணமே. முதல் ஆவியை இந்த கிரியை தான். இந்த கிரியை கத்தை அழிக்கணும், இந்த கிரியை கத்தை அழிக்கணும். எனக்கு சாப்பாட்டுக்கு மேலே ஆண்டவரே அதிகமான விருப்பத்தை ஏற்படுத்துகிறேன், அதிகமான விருப்பத்தை உண்டாக்குறேன். அப்படி சாப்பிடலாமா, இப்படி சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரே அந்த சாப்பாடுகளுக்கு மேலே ஒரு அதிகமான விருப்பத்தை ஏற்படுத்துகிறேன், அதிகமான விருப்பத்தை கொண்டு வருகிறேன். அப்படிப்பட்ட விருப்பத்தை கொண்டு வந்து ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தேவ கோபத்துக்கு ஆளாக நினைக்கிறேன். அன்னைக்கு சோதோமை ஆவியை போல, அந்த சோதம் பட்டத கிரியை செஞ்ச ஆகார திரட்சியை போல தேவ ஜனங்களுக்குள்ள அந்த ஆகார திரட்சியை கொண்டு வந்து போராடுற இப்படிப்பட்ட பலவிதமான சாவி, இந்த பலவிதமான சாவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். ரிக்க மன சபா தடா அல்மா ரக எல்லா வாய்கள் திறந்து ஜெபிங்க, எல்லா வாய்கள் திறந்து ஜெபிங்க. சாப்பாட்டை விரும்ப வைக்கிறேன், சாப்பாட்டு மேலே விருப்பத்தை காட்டுறேன், சாப்பாட்டை விரும்பி சாப்பிட வைக்கிறேன், விதவிதமா சாப்பிட வைக்கிறேன், விதவிதமா விரும்ப வைக்கிறேன். இந்த பலவிதமான ஜாதி, இந்த பல ஜாதியான ஆவி, இந்த பல ஜாதியான ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அதை முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அதை முறியடிக்க படுமடி ஜெபிக்க, அதை முறியடிக்க போடுமடி ஜெபிக்க, அதை முறியடிச்சு போடுமடி ஜெபிக்க, அதை முறியடிச்சு போடுமடி ஜெபிக்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த விதத்தில், எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில் ஆண்டவரை, எந்த ஜனங்களை எந்த சாப்பாட்டுக்கு மேலே ஆண்டவரை விருப்பத்தை கொண்டு வர வச்சு, விருப்பத்தை கொண்டு வர விருப்பத்தோடு கூட சாப்பாடை எடுக்க வைக்கிற, ஆகாரத்தை உண்ண வைக்கிற, ஆகார விருப்பமான ஆகாரத்தை விரும்ப வைக்கிற, ஆண்டவரை டேஸ்ட்டுக்காகவே சாப்பிட வைக்கிற இந்த ஆண்டவரை இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. இப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எல்லாம், இப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எல்லாம் விதவிதமான உணவை உண்ண வைக்கிற, விதவிதமான உணவுகளை விரும்ப வைக்கிற, விதவிதமான உணவுகளுக்கு மேல ஆசையை கொண்டு வருகிற, விருப்பத்தை கொண்டு வருகிற, ஏக்கத்தை கொண்டு வருகிற, எதிர்பார்ப்பை கொண்டு வருகிற இந்த பலவிதமான ஆவி, இந்த பலஜாதியான ஆவியை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு போடுங்கப்பா, இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு போடுங்கப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுங்கப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுங்கப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுங்கப்பா. எந்தெந்த விதத்தில், எந்தெந்த கோணத்தில், எந்த ரூபத்தில் ஆண்டவரே அந்த ஆவி எழும்பி எங்களை தூண்ட விட்டாலும், எங்களை ஏவி விட்டாலும் அதுக்கு அங்கே இடம் கொடுக்க ஆகுதபடி இதை வேரோட பிடிகி எரியும்படி ஜெபிக்க, இதை வேரோட பிடிகி எரியும்படி ஜெபிக்க, இதை வேரோட பிடிகி எரியும்படி ஜெபிக்க. அப்படிப்பட்ட ஆகாரத்துக்கு மேல விருப்பத்தை உண்டாக்குற ஹீமா கத்தா டேயாந்தா அல்மா ரக மன சேபா தொடியா நீமான் கர்ற மன கபா தடா ரிக்க மன கபா தடா அல்மா ரக மன சமா நத்தோடி ஆந்தரா. அப்படிப்பட்ட ஆவிகள், அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு மேல எங்க விருப்பத்தை திருப்புகிற, எங்க கவனத்தை திருப்புகிற, எங்க உணர்வுகளை திருப்புகிற, எங்க உணர்ச்சியை திருப்புகிற இந்த ஆண்டவரை பொல்லாத பல ஜாதியான ஆவிகளை எனக்கு கர்த்தர் அழிச்சு போடுங்க, எனக்கு கர்த்தர் அழிச்சு போடுங்க, எனக்கு தேவன் முறியடிச்சு போடுங்க, எனக்கு கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. சாப்பாடு விருப்பத்தோடு கூட நான் சாப்பிட வைக்க நினைக்கிறேன், அந்த விருப்பத்தை உண்டாக்குகிற இந்த பலஜாதியான ஆவிகள், இந்த பலஜாதியான ஆவிகள், இந்த பலஜாதியான ஆவிகள் அந்த ஆவியை சொல்லபடி செவி, அந்த ஆவியை சொல்லபடி செவி, அந்த ஆவியை சொல்லபடி செவி. சாப்பாட்டுக்கு மேலே வருது விருப்பத்தை கொண்டு வர இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி விதவிதமாக சாப்பாடு ஆண்டவர் விரும்ப வைக்கிற, விதவிதமான சாப்பாட்டுக்கு மேலே விருப்பத்தை கொண்டு வருகிற ஆண்டவர் இந்த பலஜாதியான ஆவிகளை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆவிகள் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபைகளுக்கு மத்தியில், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இந்த ஆவி துளி அளவை கிரியை செய்யாதபடி அதை எல்லாம் வேரோட பிடுங்கி எரிகிறோம் இயேசுவின் நாமத்தில், எரிகிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் இறங்கி பலத்த கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் மீது அன்பு கொண்டு பலியான சிலுவையிலே கழுவினி குற்றம் நீங்க, என் மீது அன்பு கொண்டு பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க, பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்து இறக்கும் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்து
அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், இந்த பலவிதமான சாவி அழிக்க, இந்த பலச்சாதான பிசாசு அழிக்க, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், இந்த பலச்சாதான ஆவி அழிக்க, இந்த பலச்சாதான ஆவி அழிக்க, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகத்தை வல்லமையா எங்களை கத்த நிரப்பி விடுவீராக இயேசுவின் நாமத்தில், நிரப்பி விடுவீராக இயேசுவின் நாமத்தில். கத்தப்படி செய்வதற்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி இரண்டாவது கிரியை, இருக்கிற சாப்பாடை குறித்து வெறுப்பு, இருக்கிற சாப்பாடை குறித்து வெறுப்பு. அவங்க என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மன்னாவை கொடுக்கிறார். அவன் சொல்றான், இந்த மன்னாவே சாப்பிட்டு என்ன செய்யுது? இன்னைக்கு நம்ம பாண்டில் சொன்னால் சாப்பாட்டு மேலே போர் அடிக்குது. என்னது? ஒரே சாப்பாடு சாப்பிட்டா என்ன அடிக்குது? எந்த நேரம் தினமும் சோறையவா, தினமும் இட்லியவா, தினமும் பொரியவா அப்படின்னு சொல்லி ஒரே சாப்பாடை குறித்து ஒரு நபர் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சாப்பாட்டை விரும்பலை, இருக்கிற சாப்பாட்டை விரும்பலை. அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? புது ஒலிவ எண்ணெயின் ருசி, தேனிட்ட பணியாரத்தின் ருசி இல்லையா? புது எலிவ எண்ணெயுடைய ருசி. அந்த மன்னாவை சாப்பிடும்போது ஒரு ஆள் கூட என்ன செய்யலைன்னா எந்த வித நோயிலும் பாதிக்கப்படலை, எந்த விதமான. அப்போ தேவன் கொடுத்த என்ன உணவு? ஆரோக்கியமான உணவு, ஆசீர்வாதமான உணவு. ஆனால் அவங்க என்ன கேட்குற அப்படின்னா அந்த ஆரோக்கியமான உணவு அவங்க என்ன செய்யலை, விருக்கல். இருக்கிற உணவு மேலே என்ன இல்லை, விருப்பு இல்லை. இன்னைக்கு மண்ணில் சொன்னால் அந்த சாப்பாடை குறித்து ஒரு வெறுப்பு, இருக்கிற சாப்பாடை குறித்து ஒரு வெறுப்பு. இன்னைக்கு ஒரே சாப்பாடை 2 நாள் 3 நாள் செஞ்சாங்கன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா சாதாரண எடுத்துடாதீங்க, இதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? உடம்புக்கு ஒத்துக்கலை, உடம்புக்கு ஒத்துக்கலை. அந்த கது வேறு, அது இதுக்கு ஒத்து வராது. உடம்புக்கு ஒத்துக்கலை, உடம்புக்கு அது சாப்பிட்டா என்ன செய்யாது, ஒத்துக்கு வராது. ஒரு சுகர் இருக்குல்ல, மற்ற ப்ராப்ளம் இருக்குல்ல, ஹீட் ஆகுது. இனி எனிபடி ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரே சாப்பாடை தொடர்ந்து சாப்பிடும்போது அது உடம்புக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்கிறது தப்பு அல்ல. மாறாக எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த பாதிப்புமே இல்லை. ஒரே ஒரு காரணம் என்ன? தொடர்ந்து ஒரே சாப்பாடை சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. தொடர்ந்து ஒரே சாப்பாடை சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. அந்த சாப்பாட்டுக்கு மேலே ஒரு வெறுப்பு வருது. தொடர்ந்து இதே தானா, இதே தானா, இதே சாப்பாடு தானா அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டுக்கு மேலே ஒரு வெறுப்பு வருதுன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன ஆவினா இந்த பலஜாதியான ஆவி. எல்லாம் அப்படி எழுப்பி நின்று இதுக்காக ஜெபிக்கலாமா? இந்த சாப்பாடை ஜெபிக்கலாமா? சாப்பாடு 7க்குமே சாப்பாட்டை மையப்படுத்த ஜெபிக்க போகிறோம். எனது பயங்கரமான ஆவி, இதை நம்ம சாதாரணமாக நினைச்சிடாதபடிக்கு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். இந்த 2வது கிரி என்ன? இருக்கிற சாப்பாட்டுக்கு மேல குறித்து ஒரு வெறுப்பு, இருக்கிற சாப்பாட்டை குறித்து ஒரு வெறுப்பு, போர் அடிக்கு. இன்னைக்கு பயனில் சொன்னா சாப்பாடு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு பின்னால இருக்கிறது இந்த பலச்சாதியான ஆவி. அப்படி வலது கையை உயர்த்தபடி ஜெபிக்கலாமா? வலது கையை உயர்த்தபடி ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிற ஆகாரத்தை குறித்து எங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குற ஆண்டவர், வெறுப்படிய வைக்கிற, அதை குறித்து ஆண்டவர்களை போரடிக்க வைக்கிற, அதை விரும்பாத ஆக்க வைக்கிற இப்படிப்பட்ட பலச்சாதியான ஆவி, இந்த பலச்சாதியான ஆவி, இந்த பலச்சாதியான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படி ஜெபிக்க, முறியடிக்க போடும்படி ஜெபிக்க, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க. அல்மா ரக்க மன சக்க தட, அல்மா ரக்க மன கபா. மன்னாவை குறித்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெறுப்பை உண்டாக்கின இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. இருக்கிற ஆகாரத்தை வெறுக்க வைக்கிற, இருக்கிற நல்ல ஆகாரத்தை கூட வெறுக்க வைக்கிற, இருக்கிற நல்ல சாப்பாட்டை கூட வெறுக்க வைக்கிற இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமை, இந்த பலஜாதியான வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஏமா கத்த தியந்த ரக்க மன ரிக்க மன சம நத்துடி அந்த ரக்க மன அல்மா ரக்க மன சபா தடா ரிக்க மன சபா துடி அந்த ரா அல்மா ரக்க மன கம நத்தடி அந்த ரக்க மன ரிபல் அர மன சம நத்துடி அந்த ரக்க மன ரிபல் அர மன சம நத்தடா அல்மா ரக்க மன கபா தடா ரிபா தடா லிமன் அர மன கம நத்துடி அந்த ரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அந்த பலச்சாதியான ஆவி, அப்படிப்பட்ட பலச்சாதியான ஆவி எல்லா நேரங்களும் ஒரே சாப்பாடை என்று சொல்லி அந்த சாப்பாடை கொடுத்து முறுமுறுத்து, அந்த சாப்பாடை கொடுத்து வெறுக்க வைக்கிற இந்த பலச்சாதியான ஆவி, இந்த பலச்சாதியான ஆவி எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அதை முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில்.
இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இருக்கிற ஆகாரத்தை கொடுத்து வெறுப்படைய வைக்கிற, இருக்கிற ஆகாரங்களுக்கு மேலே, இருக்கிற சாப்பாட்டுக்கு மேலே ஆண்டவர் எங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குற, எங்களுக்கு வெறுப்பை தூண்டுகிற, எங்களுக்கு வெறுப்பை உருவாக்குற இந்த ஆண்டவரே பழச்சாதியான ஆவி, இந்த பழச்சாதியான ஆவி, இந்த பழச்சாதியான ஆவி இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, முறியடிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, முறியடிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏமா கத்துடி அந்த ரக்க மன அல்மா ரக்க மன கம நத்துடி அந்த ரக்க மன ஏமா லர்ற மன சபா தடா ரிக்க மன கபா தடா ரியாந்த ரக்க மன அல்மா ரக்க மன கபா துடி அந்தரா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இருக்கிற உணவுகளை குறித்து எங்களை வெறுப்பை உண்டாக்குற, எங்களை கசப்பை உண்டாக்குற, அதை பிடிக்காம ஆக்குற இந்த பழச்சாதியான ஆவி, இந்த பழச்சாதியான ஆவி, இந்த பழச்சாதியான வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமாய் முறியடிச்சு போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட அந்த பழச்சாதியான ஆவிகளை கர்த்தர் அழித்து இருக்கிற உணவில் ஆண்டவரே மனப்பூர்வமாக ஆண்டவரே நாங்கள் உண்ணத்தக்கது அளவுக்கு, நாங்கள் சாப்பிடத்தக்கது அளவுக்கு கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்டி தரும்படி நான் ஜெபிக்கும், அனுகிரகம் பாராட்டி தரும்படி நான் ஜெபிக்கும், அனுகிரகம் பாராட்டி தரும்படி ஜெபிக்கும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. பிரித்தெடுத்தீய பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே. அவருடைய மூணாவது கிரியை இல்லாத சாப்பாட்டை நினைச்சு மனம் வருத்தம் அடைகிறது, மனம் வாடி போகிறது. அவன் சொல்றான் எங்கள் மனம் என்ன செய்யுது, வாடி போகுதுன்றான். என் மனம் என்ன செய்யுது, இல்லாத இந்த மண்ணாவே சாப்பிட்டு போயிடுது, இல்லாத சாப்பாட்டை நினைச்சு மனம் வருத்தம் அடைகிறது, மனம் வெறுப்படைகிறது, மன சங்கடப்படுவது இந்த படச்சாதியான ஆவி என்ன செய்யுது. மூணாவது என்ன செய்யும், இல்லாத உணவை குறித்து மனம் வருத்தம் அடையும். மனம் என்ன செய்யும், வருத்தம் அடையும். இப்படிப்பட்ட சாப்பாடு நமக்கு இல்லையே, இப்படிப்பட்ட சாப்பாடு நமக்கு கிடைக்கலையே, இந்த விதமாக நம்ம சாப்பிட முடியலையே, இப்படியெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி இல்லாத சாப்பாட்டை குறித்து மனம் வருத்தம் அடைவதும் மனம் வருத்தப்படுவதும் சோர்ந்து போக வைக்கிறதும் இதுக்கு பின்னால் இருக்குது எந்த ஆவி அப்படின்னு சொன்னால் இந்த பலவிதமான ஜாதி, பலவிதமான ஜாதி. நமக்கு அவசியமான உணவை இல்லாததுனால வருத்தப்படுவது தப்பல்ல. ஒரு சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு என்ன தேவை, சப்பாத்தி தேவை இல்லையா. இப்போ அந்த சப்பாத்தி கிடைக்கலன்னு வருத்தப்படுவது நியாயம். சப்பாத்தி கிடைக்கலன்னு ஐயோ நமக்கு ஒரே சாப்பிட்றோமே, நமக்கு என்ன ஆகுது, சுகர் அதிகரிச்சிருமே, இதனால் பாதிப்பு வருமே. பாதிப்பு வருவதனால உறவனை சொல்லலை, மாறாக எந்த பிரச்சனையும் இல்லை, இது சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது இல்லாத ஒரு உணவை, இல்லாத ஒரு உணவு நம்ம வசதிக்கு அது முடியல, நம்ம கையில் அது காசு இல்லை, நமக்கு இப்போ அது கிடைக்கல, இப்போ நம்ம ஆசைப்பட்ட என்ன செய்யாது, கிடைக்காது, வருத்தப்பட்டாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட இல்லாத உணவுக்கு மேல ஒரு வருத்தம், இல்லாத உணவு இப்படி நம்ம சாப்பாடு நமக்கு இல்லையே, இந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கலையே என்று சொல்லி வருத்தம் அடைவன்னா இதுக்கு பின்னால இருக்கிறது இந்த பழச்சாதியான ஆவி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்க அப்படி ஒன்று என்ன செய்யவே இல்லை, அப்படி ஒரு இணைவுகள் நம்மளுக்கு வரவே இல்லை. இந்த பழச்சாதியான ஆவி இந்த ஜனங்களுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட எண்ணத்தை என்ன செய்யுது அவங்களுக்குள்ளாக வருகிறதா. என்னாகமம் 11:6 பார்க்க முடியும். 4 13 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியில் தான் இந்த 7 குறிப்புகளும் அடங்கியிருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 8 வசனத்துக்குள்ளேயே அந்த 7 குறிப்புகளும் அடங்கியிருக்குது. அப்போ 3வது குறிப்பு என்ன, இல்லாத சாப்பாடை குறித்து மனம் வருத்தப்படுவதும் சோர்ந்து போக பண்ணுவதும், இப்படிப்பட்ட சாப்பாடு நமக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தம் அடைவதற்கு பின்னால இருக்கிறது எந்த ஆவினா இந்த பழச்சாதியான ஆவி. இந்த பக்கத்தோட கையை பிடிச்சி இந்த பழச்சாதியான ஆவியை கத்தை அழிச்சு கொடுங்கப்பான்னு எல்லாம் அப்படியே சோமனமா, எல்லாம் அப்படியே சோமனமா இந்த பழச்சாதியை அழிச்சு பண்ணணும், இந்த பழச்சாதியை அழிச்சு கொடுங்கப்பான்னு எப்படி எல்லாம் அப்படியே சோமனமா பக்கத்தோட கையை பிடிச்சி அப்படியே சோமனமா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர்,
இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அல்மா ரக்க மன சம நாதா இல்லாத உணவுகளை குறித்து ஆண்டவரே எங்களை வருத்தமடைய வைக்கிற, எங்களை வெறுப்படைய வைக்கிற, எங்களை கஷ்டப்பட வைக்கிற, எங்களை சோர்வுக்குள் ஆக்கிற, எங்களை மன சங்கடத்தை உருவாக்குற இப்படிப்பட்ட சாப்பாடுகளுக்கு இல்லையே, இப்படிப்பட்ட சாப்பாடு கிடைக்கலையே, இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட முடியலையே என்று சொல்லி ஆண்டவரை இல்லாத உணவுகளை குறித்து வருத்தம் அடைய வைக்கிற, வருத்தம் அடைய வைக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எல்லாம், இப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் இந்த பலச்சாதன ஆவி, இதுக்கு பின்னால இருக்கிற இந்த பலச்சாதன ஆவிகள், இதுக்கு பின்னால இருக்கிற இந்த பலச்சாதியான வல்லமைகளை எனக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்க ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு மத்தியில், எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில், எங்களுக்கு மத்தியில், சபைக்கு மத்தியில், ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கிரியைகள், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இல்லாத உணவுகளை குறித்து மனம் வாடி போகிறது, மனம் சோர்ந்து போகிறது, மனம் வெறுப்படைகிறது, மனம் சங்கடப்படுவது, ஆண்டவரை தோல்வி கூட ஆக்குறது, இதனால மனஸ்தாபத்தை உருவாக்குறது, சண்டையை உருவாக்குற இப்படிப்பட்ட வல்லமைகள், இதுக்கு பின்னால இருக்கிற இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமை, இந்த பலஜாதியான கிரியைகளை இன்னைக்கு தேவன் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிற, அழிச்சு போடும்படி ஜெபிக்கிற, அழிச்சு போடும்படி ஜெபிக்கிற, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிற, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிற. நீமா கத்த டாடா அல்மா ரக மன சேமா நாத்துடி அந்த ரக ரீபா நர மன கம நாத்துடா அல்மா ரகபதோடி மார்க்கரா ரீக மன சபதோடியா நீமா நர மன கம நாதடியா ரீக மன கம நாத்துடி அந்தரா ரீபா நர மன சபதடாரியா நீமா நர மன கம நாத்துடி அந்த ரக மன ரீபா நர மன சம நாத்துடி அந்த ரக மன இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட பலச்சாதியான ஆவி, இதுக்கு பின்னால இருக்கிற இந்த பலச்சாதியான ஆவி, இந்த பலச்சாதியான வல்லமைகள் எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இல்லாத சாப்பாட்டை குறித்து வருத்தமடைய வைக்கிறேன், இல்லாத சாப்பாட்டை குறித்து வேதனைப்பட வைக்கிறேன், இல்லாத சாப்பாட்டை குறித்து ஆண்டவர் துக்கப்பட வைக்கிறேன், இல்லாத சாப்பாட்டை குறித்து வருத்தமடைய வைக்கிறேன், சண்டையை உருவாக்குறேன், இதுக்காக மனஸ்தாபத்தை உருவாக்குறேன். இந்த ஆண்டவரை பலச்சாதியான ஆவி, இந்த பலச்சாதியான ஆவியை கர்த்தர் என்றைக்கு அழிச்சு நீங்க நிர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் தகப்பனே, 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 இப்படிப்பட்ட ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலச்சாதன ஆவிகளை எனக்கு கர்த்தர் முற்றிலுமாய் வேரோட பிடுங்கி போட்டுருங்கப்பா. எங்க கண்களுக்கு தெரியாமலேயே ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்குள்ள கொண்டு வந்து இதை நியாயமாகவே நினைத்து செயல்பட வைக்கிற இந்த பலச்சாதன ஆவியின் வல்லமைகள், இந்த பலச்சாதன கிரியைகள் எல்லாம் எனக்கு கர்த்தர் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கிரியை எங்க வாழ்க்கையில காணப்படாதபடி, எங்க குடும்பத்தில் காணப்படாதபடி, சபைகளுக்கு மத்தியில் காணப்படாதபடி, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் காணப்படாதபடி அதை எல்லாம் வேரோட பிடுங்கி எரிந்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே, எரிந்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. நாம் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல் இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. பிரித்தெடுத்தே பிறக்கம் ஒன்னா உமக்கெந்து வாழ்ந்திட, 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 பிரித்தெடுத்தே இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் மோசே ஜெயிச்ச ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை பெற்ற மோசே ஜெயிச்சதை போல இந்த அபிஷேகத்தை வச்சு நாங்கள் ஜெயிச்சோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெயிச்சோம் ஆண்டவரே, அந்த ஆவியை நாங்கள் ஜெயிச்சோம் ஆண்டவரே, அந்த பலச்சாதன ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. அதுக்காக அந்த மோசே மேலே வச்ச அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமை, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமை, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க இயேசுவின் நாமத்தில், நிரப்பிடுங்க இயேசுவின் நாமம், நிரப்பிடுங்க இயேசுவின் நாமத்தில், நிரப்பிடுங்க இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவருடைய நாலாவது கிரியை, கடந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பேசுவது அந்த பலச்சாதன ஆவியுடைய கிரியை. கடந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு அவன் கேட்குறான், என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த 11:5 பார்க்குறோம், என்னங்க 11:5 நாங்கள் எகிப்தில் கிரையமில் சாப்பிட்டேன். ஸோ வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெள்ளப்பூண்டு, வெங்காயம் அப்படின்றான் இல்லையா. கடந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுகள் ஒரு வீட்டில் சாப்பிட்லாம், ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்லாம், சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு சொல்கிறது தப்பல்ல.
சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு, கர்த்தர் ஆஸ்வதிப்பார் சொல்லிட்டு வருவது தவறில்லை. மாறாக சில மாதங்கள் கழித்து, சில வாரங்கள் கழித்து, சில நாட்கள் கழித்து அதை குறித்து இங்கே இப்படி சாப்பிட்டோம், இங்கே இப்படி சாப்பிட்டோம், இங்கே இப்படி நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் நாம் சாப்பிட்ட சாப்பாடுகளை குறித்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி நாம் பேசுவோமானால் அதுக்கு பின்னால் இருக்கிறது எதுன்னா இந்த பழச்சாதியான ஆவிகள். இதுக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தவங்க நாங்கள் இப்படி சாப்பிட்டோமே அப்படி என்ன செய்யல, பேசல. இந்த பழச்சாதியான பிசாசு எகிப்தில் கிட்டத்தட்ட 215 வருஷம் இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டவங்க பேசவே இல்லை. அங்கே எப்படி இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறது கோசே நாட்டில். அவங்க இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறது எங்கே இருக்கிறாங்க, கோசே நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம், அவங்களுக்குன்னு ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் 215 வருஷம் ஆபிரகாம் முதற்கொண்டு யாக்கோபு வரைக்கும் யோசேப்பு காலம் வரைக்கும் என்ன சாப்பிட்டாங்க, பலவிதமான சாப்பாடை சாப்பிட்ருக்கிறாங்க இல்லையா, பலவிதமான சாப்பாட்டை சாப்பிட்ருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க என்ன செய்யவே இல்லை, அந்த கடந்த நாட்களில் சாப்பிட்ட சாப்பாடை குறித்து அது நல்லா இருந்துச்சுன்னோ நல்லா இல்லைன்னு சொல்லோ அவங்க என்ன செய்யவே இல்லை, பேசவே இல்லை. அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்றோன்னா சாப்பிடும்போது அந்த நபர்கிட்ட நம்ம நல்லா இருக்குது நல்லன்னு சொல்கிறது தப்பல்ல. மாறாக நாட்கள் கடந்த பிறகு தேவையில்லாத நேரங்களில் சம்பந்தமில்லாத நேரத்தில் இல்லை எங்கேயோ ஒன்று சாப்பாடு சரியில்லாத நேரத்திலையோ சரியாக இருக்கிற இடத்துலையோ அந்த கடந்த நாட்டில் சாப்பிட்ட சாப்பாடை குறித்து நாம் ஞாபகப்படுத்தி நாம் பேசுவோமானால் இதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த பழச்சாதியான ஆவி. இந்த பழச்சாதியான ஆவி குறிப்பாக ஒரு இடத்துல சாப்பிட்ருப்போம், நல்லா இருந்திருக்கும். ஒரு இடத்துல ஒரு மாதம் கழிச்சு சாப்பிடுவோம், அது அங்கே சாப்பாடு என்ன இருக்காது, நல்லா இருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம அங்கே சாப்பிட்டோம் அப்படி இருந்துச்சு, இங்கே சாப்பிட்டு இப்படி இருந்துச்சு என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் சாப்பிட்ட சாப்பாடை நினைத்து நாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோமானால் இதுக்கு பின்னால் இருக்கிறது பழச்சாதியான ஆவி. இந்த 4வது கிரியை கர்த்தர் அழிச்சு போடுங்கப்பான்னு எல்லாம் நேர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலாமா, நேர் முழங்கால் பண்ணிட்டு அப்படியே ஜெபிக்கலாமா, நேர் முழங்கால் நின்று அப்படியே ஜெபிக்கலாமா. தகப்பனே துதிக்க அப்படியே எல்லா சோமனுங்க இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே இந்த 4வது கிரியை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த 4வது கிரியைகள் கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த 4வது கிரியைகளை கர்த்தர் ஒண்ணுமேலாம் ஆக்கி போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே. தகப்பனே 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 கடந்த நாட்கள் ஆண்டவர் உண்ட உணவுகளை குறித்து எங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பேச வைக்கிற இந்த பழச்சாதியான ஆவி, இந்த பழச்சாதியான வல்லமை, இந்த பழச்சாதியான கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். என்னைக்கோ சாப்பிட்ட சாப்பாடு, எப்போவோ சாப்பிட்ட சாப்பாடு, பல வருடத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு, பல மாதத்துக்கு முன்னால் சாப்பிட்ட சாப்பாடு, பல வாரத்துக்கு முன்னால் சாப்பிட்ட சாப்பாடு, பல நாட்களுக்கு முன்னால் சாப்பிட்ட சாப்பாடு, அதை குறித்து நன்மையாகவோ தீமையாகவோ எங்களை பேச வைக்கிறேன். அதை ஞாபகப்படுத்தி திரும்ப திரும்ப அதை ஞாபகம் மூட்டி எங்களை பேச வைக்கிறேன், அதை குறித்து பேச வைக்கிறேன். இப்படிப்பட்ட பழச்சாதியான ஆவி, இப்படிப்பட்ட பழச்சாதியான ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபைகளுக்குள்ள, எங்கள் சாட்சிப்பட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பலவிதமான ஆவி, இந்த பழச்சாதியான ஆவி இன்னைக்கு கிரியை செய்யாதபடிக்கு ஆண்டவரே அதை எல்லாம் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்க. அல்மா ராக்கா மானா சேக்கா தொடியா, அல்மா ராக்கா மானா கமா நாத்தோடி அந்த ராக்கா நீமா நர்ரா மானா கமா நாதா டடா, அல்மா ராக்கா நாத்தோடி அந்த ரா, அல்மா ராக்கா மானா சேமா நாத்தோடி அந்த ரா, ரீபா லர்ரா மானா கமா நாத்தோடி அந்த, ரீபா லர்ரா மானா சமா நாதா டடா, அல்மா ராக்கா மானா கமா நாத்தோடா. அப்படியே ஜெபி நல்ல போராடி ஜெபி ரீபா காத்தோடியா, அல்மா ராக்கா மானா. இந்த 7 குறிப்பிட்ட தப்பிக்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த 7 குறிப்பு யாருமே தப்பிக்கலன்னு சொல்ல முடியும். இந்த 7 குறிப்பில் யாருமே தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட நூதனமா நம்ம கூடவே இருந்து, நமக்குள்ளே இருந்து நம்மளை தூண்டி விடாம செயல்படுறான், நம்மளை ஏவி விடாம செயல்படுறான். இந்த ஆவியை அடையாளம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு முறியடிச்சு போட்டு தகப்பனே கடந்த நாட்டில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடை குறித்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி திரும்ப அதை பேச வைக்கிறேன், அதை குறித்தே பேச வைக்கிறேன். இந்த பழச்சாதியான ஆவிகள், இந்த பழச்சாதியான வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஈமா கத்தாடால
ரிக்க மன சம நாதடா ரிபலர மன கம நாதோடியா ரிபலர மன கம நாதோடி ஆந்தரா ரிபலர மன கப துடியா அல்மா ரக்க மன சேம நாதோடி ஆந்த ரக்க மன ரிபலர மன கம நாதடா ரியாந்த ரக்க மன அல்மா ரக்க மன சேம நாதோடி ஆந்த ரக்கபோ இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படணும் முற்றிலுமாய் அழிக்கப்படணும் முற்றிலுமாய் அழிக்கப்படணும் முற்றிலுமாய் முறியடிக்கப்படணும் முற்றிலுமாய் முறியடிக்கப்படணும் முற்றிலுமாய் முறியடிக்கப்படணும் தகப்பனே 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 தகப்பன் இப்படிப்பட்ட ஆவி இப்படிப்பட்ட பலஜாதியான ஆவி இன்னைக்கு வேரோட அழிக்கிறோம் இன்னைக்கு வேரோட அழிக்கிறோம் இன்னைக்கு வேரோட அழிக்கிறோம் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்காண்டோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களை திரும்ப திரும்ப சாப்பாடை குறித்தே பேச வைக்கிறேன் எங்களை சாப்பாடை குறித்தே நினைக்க வைக்கிறேன் அந்த சாப்பாடை குறித்தே யோசிக்க வைக்கிறேன் இந்த பலஜாதியான ஆவிகளை இந்த பலஜாதியான ஆவிகளை இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்கப்பா இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்கப்பா அதை வேரோட பிடிங்கி போட்டுருங்கப்பா அதை வேரோட பிடிங்கி போட்டுருங்கப்பா அதை வேரோட பிடிங்கி போட்டுருங்கப்பா இனி ஒரு நாள் இதை தலை எடுக்கவே கூடாது தலை எடுக்கவே கூடாது தலை எடுக்கவே கூடாது தலை எடுக்கவே கூடாது எங்களுக்கு மத்தியில் குடும்பத்துக்கு மத்தியில் எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்கள் பெண்கள் வயதானவர்களுக்கு மத்தியில் சபைகளுக்கு மத்தியில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இந்த ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது கிரியை நடப்பிக்கவே கூடாது கிரியை நடப்பிக்கவே கூடாது அது எல்லாம் கதை முறிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கும் முறிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லும் இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்திய கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்திய கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட 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 பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா இயேசுவின் நாமத்தில் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் மோசேக்கு மேல இருந்துச்சு ஆரோனுக்கு மேல இருந்துச்சு அவங்க ஜெயிச்சதை போல ஆண்டவரே அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் ஒவ்வொரு குறிப்பையும் ஜெயிக்க ஒவ்வொரு கிரியையும் 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 ஜெயிக்க அந்த அபிஷேகத்தை நிரப்பி அந்த அபிஷேகத்தை நிரப்பி அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக இயேசுவினா கிருபை பாராட்டுவீராக இயேசுவினா இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கும் நல்ல பிதாவே அவருடைய அஞ்சாவது கிரியை இலவசமா சாப்பிடணும் விரும்புறது எப்படி சாப்பிடணும் இலவசமா கிரயமே இல்லாம சாப்பிடணும் விரும்புறது அவன் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நாங்க எகிப்துல எப்படி சாப்பிட்டோம் கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோம் அப்ப எப்படிங்க சாப்பிடணும் வேலை செய்யாமலே சாப்பிடுறது வச்சுக்கோங்களேன் வேலையே செய்யக்கூடாது வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது வெளியிலையும் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆனால் 3 நேரம் சாப்பாடு மட்டும் கரெக்டாக இருக்கணும் 3 நேரம் சாப்பாடு மட்டும் அங்கே இருக்கணும் விரும்புகிற மாதிரி இருக்கணும் நினைக்கிற மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும் வேலையே செய்யாமல் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் பவுலை கிட்ட சொல்லுவார் வேலை செய்ய விருப்பலைன்னா சாப்பிடவும் மனசு இருக்கக்கூடாதுன்னுவார் வேலை செய்ய விருப்பலைன்னா சாப்பிடவே கூடாதுன்றார் யார் சொல்றது பவுல் சொல்றார் ஆனால் பலஜாதியின் ஆவி என்ன எந்த வேலையுமே அப்போ எகிப்தில் எப்படி தான் சாப்பிட்டு வந்திருக்கிறான் கிரியம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறான் எந்த கிரியமும் அவன் என்ன செய்யலை கொடுக்கல எந்த கிரியமும் இப்போ அந்த சாப்பாட்டுக்காக எந்த உழைப்பும் இல்லை எந்த கிரியமும் இல்லை எந்த செலவும் இல்லை எப்படி சாப்பிடணும் நம்ம பண்ண சொன்னால் ஓசை சாப்பிடணும் நம்ம பண்ண சொன்ன என்ன செய்யணும் ஓசையில் என்ன செய்யணும் புரியுதானே 7 நம்மளே சொல்கிற மாதிரி இது என்ன பண்ண அது இருக்குது வருது என்ன பண்ணுறது நானும் போராட்டம் சாப்பாட்டுக்கு போய் ஜெபிக்கணுமான்னு நான் சொன்ன கதை தீர்க்கமாக ஒன்று தந்து என்ன ஒன்று தந்து சோதமில் சாப்பாட்டை சாதாமல் நினச்சது என்ன பண்ணாங்கன்னா மொத்த பேரும் அழிஞ்சு செத்தான் சாப்பாடு இல்லை இந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி என்ன செய்யுது இந்த பணத்தை என்ன செய்யுது இந்த படச்சேதை வேற எங்கேயும் கிரியை செய்யாது வேற எங்கேயும்
பவுளை கடை சொல்லுவோம், பல நாள் பட்னியாக கிடந்தேன், உபவாசத்தில் கிடந்தேன், சாப்பிடாம கிடந்தேன், கடலை ராப்பகளை போய்க்கிறேன், சாப்பாடே நம்ம வாழ்ந்து இருந்தேன் இல்லையா? ரட்சிக்கப்பட ஜனங்கள் எல்லாம் சரியான ரட்சிப்பை பெற்றவங்க எதுக்கு மேலே விருப்பம் கட்ட மாட்டாங்க தெரியுமா? சாப்பாட்டு மேலே விருப்பம் கட்ட மாட்டாங்க. நல்ல சாப்பாடை சாப்பிட தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. நல்ல சாப்பாடை சாப்பிட தப்புன்னு அர்த்தம் அல்ல. மாறாக என்ன, அது மேலே விருப்பம், அது மேலே ஆசை இல்லை, அதை கொடுத்து வருத்தம். இப்போ ஏற்கனவே சாப்பிடத்தை கொடுத்து திரும்ப திரும்ப பேசுறது. இப்போ நான் அஞ்சாவது என்ன, எந்த ஒரு கிரையுமே இல்லாமல் சாப்பிடணும், இலவசமாக சாப்பிடணும். நம்ம என்ன சொன்னால் வேலை செய்யக்கூடாது, சாப்பாடு மட்டும் வேலை செய்யவே கூடாது. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் 3 நேரமும் 3 நேரத்துக்கு 7 நேரம் சாப்பிடணும், 3 நேரத்துக்கு 7 நேரம் சாப்பிடணும். ஆனால் வேலை செய்யக்கூடாது. வீட்டில் வேலையும் செய்யக்கூடாது, வெளியிலையும் வேலை செய்யக்கூடாது. ஆனால் 3 வேலைக்கு 7 வேலை என்ன செய்யணும், மூக்கு முடிக்க மட்டும் சாப்பிடணும். அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்குது எந்த ஆபின்னு சொன்னால் பலாஜியாதி. அவன் தான் அப்படி சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் கஷ்டப்பட்டாங்களா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் கஷ்டப்பட்டாங்களா? பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க இல்லையா? இப்ப கானான்ல கஷ்டப்பட்டாங்களா? கஷ்டப்பட விருப்பம். ஆனா என்னைக்கு இவங்க கூட சேர்ந்தான் பாரு, இவங்க கூட இந்த பல ஜாதி கூட சேர்ந்தான் பாரு, அன்னைக்கு தான் அவனுக்கு கேடே வந்துச்சு. என்னது, நாங்க எகிப்துல கிரயம் இல்லாம சாப்பிட்டோமே, அப்ப இங்க எப்படி சாப்பிடணும்? அப்ப இங்க மட்டும் நான் கிரையம் கொடுத்தா சாப்பிட்றேன், இங்கே சும்மா தானே சாப்பிட்டுக்கிறேன், கம்மில சாப்பிட வேண்டியது தானே. அதில் 1008 சொல்ல இல்லையா? அப்ப என்ன இருக்கணும், 5வது கிரியை கிரயம் இல்லாம வேலை செய்யாம சாப்பிடணும்னு நினைக்கிறது இந்த பலஜேதன ஆவி. இந்த பலஜேதனத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு எல்லாம் தலையை உயர்த்தி ஜெபிக்கலாமா? தலையை உயர்த்தி அப்படி ஜெபிக்கலாமா? தலையை வானத்தை உயர்த்தி அப்படி ஜெபிக்கலாமா? எங்களுக்கு ஒத்தாச ஒரு பர்வதத்துக்கு நேரம் எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவர், எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டு ஆண்டவர், எங்களுக்கு ஒத்தாசை வரட்டு ஆண்டவர். இந்த பலஜாதின ஆவியினுடைய இந்த 5வது கிரியை, தகப்பனே தகப்பனே தகப்பனே, கிரயமே இல்லாம சாப்பிட நினைக்கிறேன், வேலையே செய்யாம சாப்பிட நினைக்கிறேன், வேலை செய்யவே கூடாது, ஆனால் அதை நல்ல சாப்பிடணும்னு எதிர்பார்க்கிறேன், அந்த சாப்பாட்டை விரும்புகிறேன். இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமை, இந்த பலஜாதியான கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. வேதம் சொல்லுது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லைனா அவன் சாப்பிடவன் கூடாதுன்னு சொல்லுமானா, அப்படிப்பட்ட மனப்பக்குவம் என் சாப்பாடுனா ஒரு கிரயம் இருக்கணும், என்னுடைய உழைப்பு இருக்கணும், என்னுடைய உழைப்பு அதில் இருக்கணும், என் பங்கு அதில் இருக்கணும், நான் அதில் வேலை செய்யணும், நாங்கள் பங்கு பெறணும் என்ற அப்படிப்பட்ட மனப்பக்குவம் ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு இருக்குமே ஒழிய கிரயமே இல்லாமல் ஓசா சாப்பிடணும், இலவசமாக சாப்பிடணும், எதுவா சாப்பிடணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆண்டவரை சாப்பாட்டுக்கு மேலே, அந்த இலவசமான உணவுகளுக்கு மேலே எங்களுக்கு விருப்பத்தை கொண்டு போய் அப்படியாகவே சாப்பிட வைக்கிறேன், அப்படியாகவே சாப்பிட வைக்கிறேன். இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமை எனக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இலவசமாகவே சாப்பிட நினைக்கிறேன், இலவசமாக சாப்பிட தூண்டுகிறேன், அப்படி போராடுறேன், அப்படி ஏவி விடுகிறேன். இந்த பலஜாதியான ஆவியை, இந்த பலஜாதியான ஆவியை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு போட்டுருங்கப்பா, இன்னைக்கு அழிச்சு போட்டுருங்கப்பா, அழிச்சு போட்டுருங்கப்பா. எந்த இடத்துல போனாலும் எங்க உழைப்பு இல்லாம, எங்க கிரயம் இல்லாம, அந்த இடத்துல எங்க பங்கு இல்லாம, எங்க செயல்பாடு இல்லாம நாங்க சாப்பிடவே மாட்டோம் ஆண்டவரே, நாங்க சாப்பிடவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட மன பக்குவத்தோடு தான் நாங்க வாழணுமே ஒழிய, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த சாப்பாட்டுக்கு எங்களுடைய உழைப்பு ஏதாவது இருந்தால் தான் நாங்க சாப்பாடுல கையை வைக்கணும், நாங்க சாப்பிடணுமே ஒழிய எந்த உழைப்புமே இல்லாம, எந்த கிரையுமே இல்லாம எங்களை சாப்பிட தூண்டுகிறேன், அப்படி சாப்பிட வைக்கிறேன். இந்த பலஜாதியான ஆவிகளை இன்னைக்கு அழிச்சு நீர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில், நீர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமம், நீர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமம், நீர்மலமாக்கி போடுங்க சார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். எந்த இடத்திலும் நாங்கள் இலவசமாக சாப்பிட்ற எண்ணம் எங்களுக்கு வரவே கூடாது ஆண்டவர். அந்த எண்ணங்கள் அழிஞ்சு போகணும் ஆண்டவர், அந்த சிந்தனைகள் அழிஞ்சு போகணும் ஆண்டவர், அந்த உணர்வுகள் அழிஞ்சு போகணும் ஆண்டவர். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் வேலை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரயத்தோடு நாங்கள் சாப்பிடுவதற்கு மனமுள்ள விளக்கத்தை மாற்றி ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கல்யாணத்தில் பண்ண எப்படி தான் சாப்பிடணும், கல்யாணத்துக்கு போனால் கூட எப்படி தான் சாப்பிடணும், மொய்யை கொடுத்துட்டு சாப்பிடுங்க, மொய் கொடுத்துட்டு. அது கிரயம் தானே, உழைப்பு மட்டும் இல்லை, காசு கொடுக்கறது
கல்யாணத்துக்கு போவோம், இடம் கொடுக்கவே மாட்டாங்க, மொய் கொடுக்கவே மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு இது இது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த ஆவி தான். இதுக்கு பின்னால் இருக்கிறது இன்னைக்கு கல்யாணத்து இதுக்குள்ளே ஒரு குரூப் இருக்கு. இதுக்காக என்ன இருக்குது, எங்க கல்யாணம் நடக்கும் போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துடலாம், போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இது எந்த ஆவி? இது பல ஜாதியான இஸ்ரவேல் ஜனங்க ஒரு இடத்துல அப்படி சாப்பிடவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு இடத்துல அப்படி என்ன செய்யவே இல்லை, அவன் எங்கேயுமே சாப்பிடல. அவன் எந்த இடத்துல என்ன செய்யல, இஸ்ரவேலான அந்த பல ஜாதியான ஜனோட சேராத வரைக்கும் அவன் இலவசமா என்ன செய்யல, எங்கேயுமே சாப்பிடல. எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு நினைக்கணும், மற்றவனுக்கு தெரியுதோ தெரியும், ஆனா நமக்கு என்ன தெரியணும், அந்த இடத்துல நம்ம சாப்பிட்ற நம்ம கிரயம் ஏதாவது இருக்கா. ஒண்ணு உழைப்பு இருக்கணும், இல்ல பணம் இருக்கணும். ரெண்டுல ஏதாவது என்ன செய்யணும், நம்முடைய கிரயமாக இருந்தா அந்த சாப்பாடை சாப்பிட்றது நியாயம். அதுதான் தேவாவி, அதுதான் தேவாவி. அங்க எந்த கிரயமே எனக்கு இல்லை, எந்த கிரயமே இல்லை, ஆனா என்ன செய்யறேன், பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அது உரிமை இல்லையா. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உழைக்கிறோம். அதை நான் சொல்ல வர்றேன். மற்ற நான் சொல்ல வர்றேன், மற்ற இடங்களிலிருந்து இலவசமான உணவை என்ன செய்யக்கூடாது. 6வது கிரியை, அவனுடைய 6வது கிரியை. எனக்கு அது ஜெபிக்கும் போது கல்யாணம் ஞாபகம் வந்தது, அதனால தான் சொல்ல வரேன். எனக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அப்படி கல்யாணத்தை போய் சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி சாப்பிடக்கூடாது. நம்ம அப்படி சாப்பிடவே மொய் கொடுக்க முடியலையா, பார்த்து அடன் பண்ணி சும்மா வந்துடு. சும்மா அவன் கஷ்டப்படுவாங்களே, பரவாயில்ல இல்லையா. நீ சாப்பிட்டானா ஏசுறது கஷ்டப்படுவார், பரவாயில்லையா. சாப்பிட்டா நான் சொல்றேன் 10 ரூபாய் கொடுத்துட்டு வா. 10 ரூபாய் உன் கையில என்ன இருக்கு, உன் கையில நான் சொல்ல இல்லாத உன்னை கருத்து என்ன செய்ய போறது இல்லை. நம்ம கிட்ட இல்லாத உன்னை கத்த கேட்க போறது இல்லை இல்லையா. சரி, அங்க பரிமாறி வேலை செய்யலாமா, அந்த சேர் எடுத்து எடுக்கலாமே, முடியும் தானே, சேர் எடுக்க முடியும் தானே. அப்ப அடுத்து அது உழைப்பு தானே. அப்ப என்ன சொல்லலாம், வேலை செஞ்சுட்டு நான் சாப்பிட்றத சொல்ல வரல. ஏன்னு சொன்னா இந்த பழக்கம் நமக்கு என்ன செய்யணும், அப்பதான் அந்த இடம், அந்த ஆவியம் இடம் கொடுக்காம இருக்க முடியும். அது என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை யார் பார்த்தா யாரும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு நீ போயிட்டு கல்யாணம் சாப்பிட்டேன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த ஆவி உள்ள கிரியை செஞ்சுட்டே இருக்கும். வீடானாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம உழைப்பு இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல எவ்வளவாவது நான் அதிகமாக நடக்கூட கொஞ்சமாவது என்ன இருக்கணும், கிரயம் இருக்கணும். அந்த கிரயத்தோடு நம்ம சாப்பிட நினைச்சாக்க இந்த ஆவி என்ன செய்ய முடியாது, உள்ள வராது. நமக்குள்ள கிரியை நடப்பிக்க முடியாது. நமக்குள்ள கிரி இதே இடத்துல மோசையான சொல்ல முடியல. பார்த்தீங்கன்னா இங்கதான் யாரும் இருக்கிறாங்க, மோசை யாரோனோ இங்கதான் அவங்க சொன்னாங்களா, நாங்க கிரயமெல்லாம் அந்த எகிப்துல சாப்பிட்டோம் அப்படி சொன்னாங்களா? இல்ல. அப்ப என்ன சாப்பிடணும், கிரயம் கொடுக்கணும், உழைக்கணும், நம்ம சாப்பிடணும், உழைக்கணும். அதான் பவுல் சொல்றார், வேலை செய்யலையா அன்னைக்கு பட்னியா கடை, அன்னைக்கு என்னவா இரு, சாப்பிடாத, வேலை செய்யலையே சாப்பிடாத. வேலை செஞ்சு என்ன பண்ணு, சோர்ல எப்ப கை வைக்கணும், வேலை செஞ்சுட்டு சோத்துல கை வை. இல்லையா என்ன செய்யாத, உன் மனசாட்சி குத்துதில்ல, என்ன சொல்லணும், இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எந்த வேலையுமே செய்யல. அப்ப என்ன செய்யக்கூடாது, பட்னியா பாடு, ஒன்றும் தப்பு இல்லை, வயிறு காயிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா இல்ல, நம்ம வீடு தானே, என்ன வீடு, இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்யறது, நம்ம வீட்டில் வேலை செய்யறது இல்லையா. அப்போ ஒன்று பண்ணு, சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு போய் வேலை செஞ்சு வந்து என்ன பண்ணு, வீட்டில் வேலையை செஞ்சுட்டு என்ன பண்ணு வந்து, அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் தேவாவி, அதுதான் சரி. இப்போ 6வது என்னது, மற்றவங்களை போலவே சாப்பிடணும். என்ன செய்யணும், மற்றவங்களை போலவே. பக்கத்துல ஏதாவது சாப்பிட்டா அதே சாப்பாடு என்ன செஞ்சிடணும். இப்போ எங்கே போறீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் சாப்பாடு செய்யறங்க, இதே சாப்பாடு என்ன செய்யணும், நம்ம வீட்டில் செஞ்சிடணும். நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யணும்னு செய்யுங்க. அவங்கள போலவே நான் என்ன செய்யணும், அதை போலவே நான் என்ன செய்யணும், அதை போலவே. அப்ப இந்த யூடியூப் பார்த்து செய்யறாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வருது சொல்றேன் சரியா, நீங்க என்ன செய்யணும் உங்களை சொல்லல. இப்ப யூடியூப் பார்த்து செய்யறாங்க இல்லையா, அப்ப என்ன நினைப்பட செய்யறாங்க, இது போலவே. இப்ப என்ன இப்ப அதாவது அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலரும், அந்த ரூம் அதான் முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை, பல ஜாதியான ஜனங்க ஆகாரத்து மேல இச்சை மிகுந்த இச்சை இருந்தாங்க இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படின்னு அர்த்தம், அவனை போலவே இவன் என்ன செய்ய விரும்புறான், சாப்பிட விரும்புறான். அவங்கள போலவே செய்யணும்னு விரும்புறதும், அவங்கள போலவே சாப்பிடணும் விரும்புறதும், இதுக்கு பின்னால இருக்கிறது பல ஜாதியான ஆவி. அப்படி எளிமையில ஜெபிக்கலாமா, எளிமையில ஜெபிக்கலாமா, இயேசுவே நாம தாண்ட எல்லாம் எளிமையில ஜெபமானு
எளிமையின் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்படி இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே மற்றவங்களை போலவே நாங்களும் சாப்பிடணும். மற்றவங்களை போலவே நாங்களும் என்ன செய்யணும் இருக்கணும். மற்றவங்களுக்கு விதமாக சாப்பிட்றதா நாங்களும் சாப்பிடணும். அப்படிப்பட்ட எண்ணங்களை எங்களுக்குள்ள கொண்டு வந்து போராடுற இந்த 6வது கிரியை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்போ மற்றவங்களை போலவே நாங்களும் சாப்பிடணும். மற்றவங்களை போலவே நாங்களும் இருக்கணும். மற்றவங்களை போலவே அவர்களைப் போலவே அவர்களைப் போலவே அவர்களைப் போலவே என்று சொல்லி மற்றவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடை எங்களை விரும்பி சாப்பிட வைக்கிற எங்களை சாப்பிட வைக்கிற தகப்பனே, இந்த ஆண்டவர் பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி இன்னைக்கு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இந்த 6வது கிரியை கர்த்தரமா முறியடிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த 6வது கிரியை கர்த்தர் முறிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இந்த 6வது கிரியை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, மற்றவங்களை போலவே சாப்பிடுவதற்கு எண்ணத்தை கொண்டு வர எங்களை ஆசையை தூண்டுகிற எதிர்பார்ப்பை தூண்டுகிற ஏக்கத்தை உண்டாக்குற இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவியை கர்த்தர் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். முறிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். முறிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். முறிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவரே, மற்றவங்க சாப்பிட்றத போலவே நானும் சாப்பிடணும். மற்றவங்க சாப்பிட்றத நானும் சாப்பிடணும் என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்க இந்த பலஜாதியான ஆவிகள் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட வல்லமை குடும்பத்தில் சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் மற்றவங்களை போலவே மற்றவங்களை போலவே மற்றவங்களை போலவே என்று சொல்லி ஆண்டவரே அந்த ஆகார திரட்சியை கொண்டு வந்து ஆண்டவர் சபைக்குள்ள போராடி தேவ கோபத்தை உள்ளாக்குற இந்த வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த பலஜாதியான ஆவி என்னை சபையில கிரியை செய்யவே கூடாது. ஆண்டவர் கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. 7வது கிரியை ரொம்ப முக்கியமான கிரியை. என்னது? நான்வெஜ்ஜுக்கு மேல அதிகமான விருப்பம். நான்வெஜ்ஜுக்கு மேல அதிகமான விருப்பம். நான்வெஜ் சாப்பிட தப்பு இல்லை, தப்பு எடுத்துக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட தப்பு இல்லை, பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை, அநியாயம் இல்லை. மாறாக என்ன அவன் என்ன கேட்குறான்? எங்களுக்கு இறைச்சி கொடுக்கறது யாரு? எங்களுக்கு இறைச்சி கொடுக்கறது. இப்போ என்ன விருப்பம் உனக்கு? இந்த பலஜாதிக்கு என்ன விருப்பம்? நான்வெஜ்ஜு சாப்பிடும். நான்வெஜ்ஜு சாப்பிட்றது தப்பல்ல. நான்வெஜ்ஜுக்கு மேலே அதிகமான விருப்பம் இருக்குமானால் அதுதான் ஆபத்து. அதுதான் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. ஏன்னா தமிழில் சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் விஷம் இல்லையா? அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? தேவன் படைச்ச எல்லாவற்றையும் கர்த்தர் அனுபவிக்க கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன இருக்குது? இருந்தா சாப்பிடு, இருந்தா தப்பு இல்லை, இருந்தா நீ சாப்பிடு, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன? அவன் எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன? எனக்கு யார் சாப்பிட? எனக்கு இறைச்சி யார் கொடுக்குறது? எனக்கு இறைச்சி மோசேன்னு சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னால் முடியாதுப்பா இல்லையா? அப்போ முடியாத ஒன்று என்ன இருக்குது? ஆசை வருது. நான்வெஜ்ஜுக்கு மேலே அதிகமான விருப்பம் இருக்குமானால் அதுக்கு பின்னால் இருக்கிறது பலஜாதம். பக்கத்தை கையப்பிடிங்க. 7வது குறிப்பு. அப்படியே பக்கத்தை கையப்பிடிங்க. பக்கத்தை கையப்படி அப்படியே சோமனுங்க. தகப்பன இந்த 7வது கிரியைகளை கர்த்தருக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி இந்த 7வது கிரியை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் இந்த நான்வெஜ்ஜுக்கு மேலே அதிகமான விருப்பத்தை கொண்டு வருகிற, அதிகமான ஆசையை கொண்டு வருகிற, அதிகமான எண்ணங்களை கொண்டு வருகிற ஆண்டவரே, அந்த ஆண்டவரே இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமை, இந்த பலஜாதியான கிரியைகள் இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே இந்த பலஜாதியான ஆவியை இன்னைக்கு முறிச்சு போடுங்கப்பா. ஆண்டவர் இறைச்சிக்கு மேல ஒரு அளவு கடந்த விருப்பத்தை கொண்டு வருகிற, இறைச்சிக்கு மேல அதிகமான ஆண்டவரை ஆசையை கொண்டு வருகிற, எதிர்பார்ப்பை கொண்டு வருகிற, அதுக்கு மேல ஏங்க வைக்கிற, அதுக்காகவே ஏங்க வைக்கிற, அதை எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி இன்னைக்கு முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முறிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற. இறைச்சிகளுக்கு மேல ஆண்டவர் அதிகமான ஆர்வத்தை தூண்டுகிற, அதிகமான ஆர்வத்தை கொண்டு வருகிற, ஏக்கத்தை கொண்டு வருகிற, எதிர்பார்ப்பை உண்டாக்குற இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவியை கர்த்தர் ஒன்றுமேலம் ஆக்கி போடுங்கப்பா, ஒன்றுமேலம் ஆக்கி போடுங்கப்பா. இப்படிப்பட்ட 7 விதமான கிரிகளுக்கு பின்னால இருக்கிற இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான ஆவி, இந்த பலஜாதியான வல்லமை, இந்த பலஜாதியான கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு வேரோட பிட்டிக்கு போடுங்கப்பா. இந்த 7 விதமான கிரியைகளும் இனி சபைக்கு முதல்ல கிரியை நடப்பிக்கவே கூடாது. சபைக்கு மேல கிரியை செய்யவே கூடாது. சபையில போராடவே கூடாது. எங்க கூடவே இருந்து
தேவ கோபத்தை உள்ளாக்குவதற்கு இந்த 7 விதமான கிரியைகளையும் கர்த்தர் அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி என தாழ்த்து பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.